என்ன சொல்றான்னு கேட்டியா? எம்பிட்டு பெரிய பெரிய மனுஷன் இந்த சின்ன பைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? யோ, நீ சொன்னா எங்க அம்மா கேட்கணுமா? மா, இந்த விஷயத்துல உன் புள்ளைய விட்டு கொடுத்துறாதம்மா இவங்கள்ட்ட. மா, ஒவ்வொரு தடவையும் திட்டம் போட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்கம்மா. அதுக்கு எனக்கு இன்னைக்கு ஒரு பதில் கிடைச்சாகணுமா. நீ எதுவுமே பேசாதம்மா, அப்புறம் உன் பையன் ஏதாவது பண்ணிப்பாமா. சிதம்பரம், அதான் எங்க அம்மா அமைதியா இருக்காங்கல்ல, அதுல இருந்து தெரிஞ்சுக்க கூடாது? டேய் வேண்டாம்டா, தப்பு மேல தப்பு பண்ணாதடா. ஐயா இவனெல்லாம் திருந்த மாட்டாயா, நீங்க கிளம்புங்கய்யா. என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்புதான். ஐயா 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 வேண்டாம்யா. அக்கா என்னக்கா அவர் காலில் விழுது உன் மேல மரமாட்டில் நிக்கிற, சொல்லுக்கா. யோ ஐயா ஐயா எந்திரிங்கய்யா, எந்திரிங்க. இவன் காலில் போய் விழுந்துட்டு எந்திரிங்க நீங்க. இவன் காலில் போய் விழுகிறீங்களா? போங்க நீங்க போங்க. நான் வரேன். என்னக்கா என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நீ பாட்டுக்கு அமைதியா இருந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டு அந்த பெரிய மனுஷன. ஏய் முன்னேத்த செவடா உன் காது. ஒரு பெரிய மனுஷன் பொறுக்கி பைய கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு போறாரு, நீ மரமாட்ட நிக்கிறிய. ஒருத்தர் இறங்கி வந்தா ஏறி மிதிக்கிறது உங்க பழக்கமா? நல்லா இருக்குக்கா. ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு வந்தா நீ கொடுக்கிற மரியாதை நல்லா இருக்குக்கா, நல்லா இருக்கு. இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்பக்கா, அனுபவிப்ப அனுபவிப்ப. சித்தப்பா என்ன நடந்துச்சு? சித்தப்பா உங்களை தான் கேக்குறேன். அப்புச்சி இங்க வரும்போது என்ன நடந்துச்சு? சித்தப்பா இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? மாமா அம்புட்டு பெரிய மனுஷன இவன் அசிங்கப்படுத்திட்டாமா, அசிங்கப்படுத்திட்டான். ஆத்தாவும் பிள்ளையும் சேர்ந்து உங்க அப்பச்சியை வீட்டை விட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சுட்டாங்கப்பா. அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சுட்டாங்க. பாவம் அந்த பெரிய மனுஷன் ஊனி குறியிட்டாருப்பா. சித்தப்பா என்னாச்சு சொல்லுங்க. மாமா சொல்லு மாமா. இந்த படுவாவி உங்க அப்பச்சிய அவர் இந்த வீட்டை விட்டு போகும்போது உசுரை விட்டு போனமாய் தம்ப போனாரு. என்னாலேயே தாங்க முடியல. அவன் அந்த பெரிய மனுஷன். அண்ணமண்டி, நியாயம்தான். நீங்க இப்படி பேசாம அமைதியா இருக்கிறது நியாயம்தான். நான் தான் ஏதோ புத்தி கெட்டு போய்
அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணமண்டி. எங்க வீட்டை உருப்படியா ஆக்குன நீங்க இப்படி கோவில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா அது அம்புட்டு நல்லாவா இருக்கும்? பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணமண்டி. எந்திரிச்சு வாங்க அண்ணமண்டி, நம்ம வீட்டுக்கு போலாம் அண்ணமண்டி. நீங்க போனதுல இருந்து அம்மா வேற உங்க நினைப்பா மனசு உடைஞ்சு மூளையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் பண்ணது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். அதுக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க அண்ணமண்டி. நான் வேணா உங்க அப்புச்சி கால்ல விழுந்து அவர் காலை கழுவி நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அண்ணமண்டி. வாங்க அண்ணமண்டி, உங்க அப்புச்சி கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். கேக்கட்டா? என்ன நான் இப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ? ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வா. அத பாத்துருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் உன் கண்ணுல இருந்து ரத்த கண்ணீரே வந்திருக்கும். அதையும் நான் பாத்துருந்தேன்னு வச்சுக்கோ, என் மனசு குழு 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 குழுன்னு இருந்திருக்கும். என்கிட்ட தோத்து போன இந்த முகத்தை பார்க்க என் மனசு அப்படியே ரெக்க கட்டி பறந்திருக்கும். என் கால்ல விழுந்து பறி போன உங்க அப்புச்சி மானத்தை எப்படி மீட்க போற? இந்த சின்ன பைய கால்ல விழுந்து உங்க மானம் போனதுதான். இனிமேலாவது கொஞ்சம் அடக்க உடக்கமா பொம்பளை புள்ளங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடக்கிற வழிய பாரு. என்ன புரிஞ்சுதா? ஒழுங்கா கிளம்பி வீட்டுக்கு வா. என்ன நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கிற, நீ பாட்டு கண்டுக்காம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன நீ முறைச்சா நான் பயந்துருவனா? நீ இப்படியெல்லாம் சொன்னா வரமாட்ட. உன்னை வர வைக்க என்கிட்ட ஒரு விஷயமே இருக்கு. உங்க அப்புச்சி அவமானப்பட்ட அந்த கண்குள்ளா காட்சிய நீ நேர்ல பாக்கலனா என்ன? அத நான் உனக்காக ஹை குவாலிட்டி வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அத பார்த்து நீ ரசிக்கணும், அத நானும் ரசிக்கணும். சரியா? என்னமா கண்ணு, கண்ணெல்லாம் செவந்திருக்கு. கோவம் வருதா? வந்து என்ன பண்ண? எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சே. இப்ப நான் எதுக்கு இந்த வீடியோ உனக்கு காட்டணும்னு வச்சுக்கோயேன். சிதம்பரம் 4 செவுத்துக்குள்ள அவமானப்பட்டது இது உனக்கு எனக்கு மட்டும்தானே தெரியும். இந்த ஊருக்கு யாருக்கும் தெரியாதுல்ல. நீ மட்டும் மரியாதையா என் கூட வீட்டுக்கு கிளம்பி வரலன்னு வச்சுக்கோ, இப்ப நீ பார்த்து ரசிச்ச இந்த வீடியோ, உங்க அப்புச்சி அவமானப்பட்ட இந்த வீடியோ இன்னும் சற்று நேரத்தில் காரைக்குடி லோக்கல் கேபிள் இன்டர்நெட்ல போட்டு அத்தனை பேரும் பார்க்கிற மாதிரி நான் செஞ்சிடுவேன். டேய் மாப்ள, இப்ப எதுக்கிட்ட அழுகுற? டேய் எல்லாம் சரியாயிடுங்களா? அட போ மாமா. கோவத்துல அமுதா என்னடானா கோவில்ல போய் உட்கார்ந்து கிடக்கு. அம்மா வடிவேல விட்டு கொடுக்காம பேசிட்டு இங்க நான் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பொண்டாட்டி, இன்னொரு பக்கம் அம்மா. நடுவுல நான் என்ன பண்றதுன்னே தெரியல. யாரு பக்கம் நிக்கிறது, என்ன பேசுறது ஒன்னும் விளங்கல மாமா. என் நிலைமெல்லாம் யாருக்கும் வரக்கூடாது மாமா. டேய் மாப்ள, இது எல்லார் வீட்லயும் சகஜமா நடக்கிற ஒண்ணுதாயா. என்ன நம்ம வீட்டுல கொஞ்சம் லேட்டா நடந்திருக்கு. இங்க நகமும் சதையுமா இருந்த மாமியாரும் மருமகளும் முத தடவையா எதிரெதிரா நிக்கிறாங்க.
கவனமும் ஜாஸ்தியாவே இருக்கும். அவங்க தப்பா போய் எங்கேயாவது மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மேல கூடுதலா கவனம் செலுத்துவாங்க. அதுலயும் லேசா திருந்திட்டேன்னு சொல்லிட்டா போதும், இந்த ஆத்தாக்காரிங்க விழுந்தடிச்சு கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு கூத்து தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இங்க நடக்கிற கூத்துல உங்க அம்மாவுக்கு யாரு என்னன்னே தெரியல. மருமக தெரியல, நீ தெரியல, நான் தெரியல. ஆனா சின்ன மகனோட பாசம் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அதுக்குன்னு இப்படியா கூறுகட்டு நடந்துப்பாங்க? அமுதா புள்ள மனசு எம்புட்டு பாடுபட்டிருக்கும். அவளை நினைச்சு என் மனசு எம்புட்டு துடிச்சு போய் கிடக்கு. இப்படி எல்லாரையும் அம்மா ஏன் தான் கஷ்டப்படுத்துறாங்களோ? டேய் மாப்ள, நாம எல்லாருமே நமக்கு ஏற்பட்ட வழியை தாண்டா பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அமுதா பிள்ளைக்காக அவங்க அப்புச்சி தான் கௌரவத்தை கூட பெருசா நினைக்காம இந்த சின்ன பையன் வடிவேலு இருக்கானே அவன் கால்ல விழுந்தாரே, அதையெல்லாம் அவர் நினைச்சு அவர் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அதை யாராவது ஒரு நிமிஷம் நாம யோசிச்சு பார்த்தோமா? நாம நம்மளை பத்தி தாண்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பெரிய மனுஷன் இந்நேரம் எம்புட்டு காயப்பட்டு போயிருப்பாரு. அதை நம்ம கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தோமா? இந்த குடும்பத்துக்கு குளங்காக்க வந்த ஏன்னா அவங்க அப்புச்சி என் கால்ல விழுந்த கோவத்துல அவங்க அப்படி நடந்திருக்கலாம். ஆனா என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருமா, அதான்மா மனசுல இப்ப வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்குமா. அது என் நெஞ்ச விட்டு போகவே மாட்டேங்குதுமா. மா அப்படி ஒரு வார்த்தை அவங்க சொல்லிட்டாங்கம்மா. என்னடா சொன்னாவ? வேணாமா வேணாம், அந்த வார்த்தையை நான் சொன்னா நீ தாங்க மாட்டேம்மா. அந்த வார்த்தை என் காதோடி போட்டுமா, உனக்கு தெரிய வேண்டாமா. டேய், என்ன சொன்னான்னு சொல்லுடா. அது வந்து மா, நான் மட்டும் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா பத்தாதாம்மா. அதுக்கு நீயும் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் அவங்க வருவாங்களாமா. மா, நான் உங்க அப்புச்சிய என் காலில் விழ வச்சு அசிங்கப்படுத்தினல, அதே மாதிரி நீயும் அவங்க காலில் விழுந்து அவங்க கிட்ட அசிங்கப்படணுமாமா. அப்போதான் அவங்க மனசுல இருக்கிற ஆத்திரம்லாம் அடங்குமாமா. அதே மாதிரி இங்க எல்லா பிரச்சனையும் சரியாகணும் சொல்றாங்கம்மா. அவளா அப்படி சொன்னா? ஆமாமா, அவங்க அப்புச்சிக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு சரிக்கு சரியா இத பண்ணணும்னு சொல்றாங்கம்மா. நீ அப்படி ஊருக்கு முன்னாடி அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலனா அவங்க கோவில இருந்து வீட்டுக்கு வரவே மாட்டாங்களாமா. பாத்தீங்களாங்க, உங்க மருமக என்ன சொல்லி அனுப்பியிருக்கான்னு பாத்தீங்களா? அவதான் ஒசத்தி, அவதான் இந்த வீட்டை காக்க வந்திருக்கான்னு அவ மேலதான் வரீங்க. இன்னைக்கு அவ என்ன சொல்லி அனுப்பியிருக்கான்னு பாத்தீங்களா? உங்க பொண்டாட்டி அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் அவ அவ இந்த வீட்டுக்குள்ள வருவாளாம். உங்களுக்கு கூட இது பிடிக்கல தானே? ஆனா என்ன பண்றது? ஏங்க, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ல. என்னம்மா பண்ண போற அப்படி? என் குடும்பத்தை உன் குடும்பமா தூக்கி சுமந்த அப்படிப்பட்ட ஒன்ன நான் விட்டு கொடுத்திருக்க கூடாது. நீ தெய்வமா மதிக்கிற உங்க அப்புச்சிய என் மகன் கால்ல விழ வச்சிருக்க கூடாது. நாங்க பண்ணது மிகப்பெரிய தப்புதான். அத நீ பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு நீ என் கூட வீட்டுக்கு வரணும் தான்.
வேண்டாமா. மா என்னமா பண்ணிட்டு இருக்க? கால்ல எல்லாம் விழுந்துட்டு. மா வேண்டாமாமா. ஐயோ கால்ல விழுந்துட்டாங்க. என்னம்மா இது, மாமியாரே கால்ல விழ வச்சுட்டா. என்ன பொம்பளை இவ? என்னம்மா நீ போய் அவங்க கால்ல விழுந்துட்டு இருக்க? பாத்துட்டு அப்படியே கல்லு மாதிரி நிக்கிறாளே. மா சொன்னா கேளுமா, ஏந்திரிமா. அம்மா மா 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 என்னமாச்சு? மா மா எழுந்துருமா, என்னமாச்சு? மா ஐயோ எழுந்துருமா. மா மா என்னமா, எழுந்துருமா. நீ தானமா ஒண்ணு இல்லாத குடும்பத்தை உருப்படியாக்குன. அந்த குடும்பத்துக்காக நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்க. உன் கூட எதுக்காக சண்டை போடுறாங்க? என்னத்த சொல்றது? ஆமா, நீதான் எல்லாத்தையும் சகிச்சுட்டு போறவளாச்சே. உன் மனசு யாருக்கு வர சொல்லு? அவன் ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணா நீ மன்னிச்சு சரின்னு போக வேண்டியதானே? இப்படி கோச்சுக்கிட்டு கோயில் வாசல்ல வந்து உட்கார்ந்தா நல்லாவா இருக்கு? மன்னிச்சுட்டு போமா. ஏய், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த பிள்ளை யாராவது கோவிப்பாங்களா? அவங்க குடும்பத்துக்குள்ள என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ தெரியல. என்ன நடந்திருந்தாலும் இந்த புள்ள அந்த குடும்பத்துக்காக எம்புட்டு பண்ணிருக்கு தெரியுமா? ஏன் இந்த ஊருக்கே தெரியுமே. அப்படி இருக்கையில இந்த புள்ள தப்பு பண்ணிருக்குமா? இத போய் யாராவது இப்படி பேசலாமா? நன்றி கெட்டவங்க தான் இப்படி எல்லாம் பேசுவாங்க. இந்த மாதிரி ஒருத்திய கண் கலங்காம தங்க கலசம் மாதிரி பத்திரமா பாத்துக்கணும். இப்படி கலங்க விடலாமா? எனக்கு மட்டும் இப்படி ஒரு மருமக கிடைச்சா தாங்கன்னு தாங்குவேன். அப்படிப்பட்ட உன்கிட்ட அந்த பைய பிரச்சனை பண்றானா? அவன் மட்டும் திரும்ப வரட்டும், நாங்க பாத்துக்கிறோம். சூளத்தை கழுத்துல வச்சல, அப்பவே ஒரு இறக்கிருக்கலாம்ல. நீ எதுக்குமா சும்மா விட்ட? அண்ணமே வந்துட்டாங்களே. ஏத்தா அண்ணா, உன் மருமகளை கொண்டு இப்படி உட்கார வச்சிருக்க? உன் மாமா வடிவேலு தான் கோளாறு பண்றானா? நீ இப்படி கேட்காம வச்சிருக்க? இப்படி ஒரு மருமக வரம் இருந்தாலும் கிடைக்காது. அது கண் கலங்கிட்டு இங்க வந்து உக்காந்துருக்கு. என்ன ஆச்சுன்னு கேளாத்தா? என்னத்த கேக்குறது? இது எங்க வீட்டு பிரச்சனை. இத என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். யாரும் தலையிட வேணாம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதான் அம்மாவே தேடி வந்துட்டாங்கல்ல. இன்னும் என்ன கோவம்? கிளம்பி வீட்டுக்கு வாங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுல வச்சு பேசிக்கலாம். இப்படி ஊர் பொதுவா நின்னா கண்டவங்களா நியாயம் பேசுவாங்க. அது நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். இம்புட்டு சொல்றேன், இப்போ நீங்க வீம்பு பிடிச்சா எப்படி அண்ணமண்டி? நில்லுங்க தம்பி. அப்பச்சி எப்படி இருக்காங்க? அவர் எப்படி இருந்தா உங்களுக்கு என்னங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல உங்க மாதிரி விசாரிக்க வந்திருக்கீங்களா? மரியாதை எங்க இருந்து போயிருங்க. இல்ல எனக்கு இருக்க ஆத்திரத்துக்கு எல்லாரையும் வெட்டி போட்டுருவேன். எங்க அப்பச்சியோட மரியாதை என்ன, மதிப்பு என்ன? அப்பேற்பட்ட மனுஷனை மரியாதை இல்லாம இந்த சின்ன பையன் காலில் விழுந்து அசிங்கப்படுத்திருக்கீங்க.
காசு பணம் இல்லன்னா சிதம்பரம் உங்களுக்கு இலக்காரமா போயிட்டாரு அப்படிதானே? வசதியா இருந்த சிதம்பரத்தை ஒண்ணும் பண்ண முடியலன்னு ஒண்ணுமில்லாத சிதம்பரத்தை அசிங்கப்படுத்தி பாக்குறீங்களா? நீங்க இருந்த இருப்புக்கெல்லாம் உங்க வீட்டுல பொண்ணு கொடுத்ததே தப்பு. இதுல எங்களை அவமானப்படுத்துறீங்க. தம்பி, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இதெல்லாம் நாங்க திட்டம் போட்டு எதுவும் பண்ணல. அது உங்க அப்பச்சி போய் அப்படி நடத்துவோமா? யோ, என்னையா தெரியாம நடந்து போச்சு? உங்க முன்னாடி நீங்க அங்கனக்குள்ள இருக்கிறப்ப தான் எல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் என்னையா தெரியாம நடந்து போச்சுன்றீங்க? தம்பி, உங்க குடும்பத்திலே நீங்க தான் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பேசுறவரு. நீங்களே இப்படி கோவமா பேசினா நாங்க என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது? நீங்க ஒண்ணும் எனக்கு விளக்க சொல்லி புரிய வைக்க வேண்டாம். நீங்க யாரு, உங்க குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஏமா, நீங்க வீட்டுக்கு பெரியவங்க தானே? உங்களுக்காக தானம்மா என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு வந்தா. குடும்பத்துக்காக மாடா உழைச்சா. உங்களை தானம்மா அம்மாவை பார்த்தா. ஆனா அவ மனசு நோக்குற மாதிரி இப்படி நடந்துக்கிறீங்களேம்மா. உங்க பையன் யோகி என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் ஒரு ஆளுன்னு அவனை வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதே தப்பு. சொந்த வீட்டுக்குள்ள திருடின திருட்டு பையன் இவனே ஒரு கேடு கெட்ட ஜென்மம். அவன் காலில் போய் எங்க பச்சிய விழ வச்சு நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்திருக்கீங்க. உங்களெல்லாம் தம்பி, அப்படி எல்லாம் பேசாதீங்க. என் பையன் தப்பு பண்ண வந்தான். ஆனா இப்ப அவன் திருந்திட்டான். ஏதோ பழைய ஆத்திரத்துல அப்படி பண்ணிவிட்டான். நாங்க வேணும்னு எல்லாம் பண்ணல தம்பி, புரிஞ்சுக்கோங்க. என்னம்மா, என்னத்த புரிஞ்சுக்கணும்? தகுதி தராதரா என்னன்னு தெரியாத உங்க பையனை நாங்க புரிஞ்சுக்கணுமா? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் பண்ண தப்புக்கு நீங்க எல்லாம் சமாதானம் பேச வந்திருக்கீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஐயோ, என்ன தம்பி இது? நல்லா இருந்த மனுஷனை இப்படி படுக்க வச்சுட்டாங்க. வயசான காலத்துல இப்படி கடந்தா ஐயோ மனுஷன் எப்படி நல்லபடியா வந்து கடவுளே. அண்ணமண்டி, என்ன பேசுதிய? அப்பச்சிக்கு எதுவும் ஆகாது. அவங்க இன்னும் 100 வருஷம் நல்லா இருப்பாங்க. இப்படி பக்கத்துல இருந்துகிட்டு அபசகுணமா பேசாதிய. ஏண்டி, பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு கடைசில என்னமோ என்ன குத்தம் சொல்றீங்க? உங்க குடும்பமே இப்படிதானா? நாங்க அம்புட்டு சொல்லியும் கேட்காம அது ஒரு குடும்பம்னு வாக்கப்பட்டு போன. அன்னைக்கு புடிச்சது இந்த குடும்பத்துக்கு சனிய. இன்னைக்கு மாமா இப்படி பேச்சு மூச்சு இல்லாம படுத்து கிடக்குறாருன்னா அதுக்கு யார் காரணம்? அந்த வீணா போன குடும்பம் தானே காரணம். உன் குடும்பத்துல இருக்கிற ஆளுக இப்படி என் மாமாவை சாட்சி போட்டிருக்காங்க. அப்பவும் நீ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவல்ல? இதுல நீ என்ன வேற குத்த சொல்லிட்டு இருக்க? இத பாரு, நான் இருக்கிறத வெளிப்படையா வெள்ளந்தியா பேசுவேன். எனக்கு உங்க அத்தை மாதிரி நல்லவ மாதிரி பேசி நாடகம் எல்லாம் ஆட தெரியாது. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல அப்பச்சிக்கு சரியாகட்டும். அப்பச்சி, என்ன பாருங்க அப்பச்சி. என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிடாதீங்க அப்பச்சி. எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நீங்க மட்டும்தான். நீங்களும் என் கூட இல்லைன்னா நான் அனாதை ஆயிருவேன். நீ கூட பேசுங்க அப்பச்சி. எழுந்து என்ன பாருங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்னால தானே உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. என் வாழ்க்கைய சரி பண்ணணும்னு நீங்க இறங்கி போனதுனால தானே உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. என்ன மன்னிச்சிருங்க அப்பச்சி. எங்க வீட்டு ஆளுங்க பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்பச்சி, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க நல்லா இருக்கீங்க. நான் உங்க அமுதா உங்க பக்கத்துல தான் இருக்கேன். என்ன பாருங்க.
அப்புச்சி என்ன பாருங்க, என்கிட்ட பேசுங்க. மாப்பிள்ளைய பார்க்கணுமா? ஏன் மாமா, உங்களுக்காக நாங்க இங்க கடையா கடக்குறோம், நீங்க என்னமோ ஊர்ல காணாத மாப்பிள்ள மாதிரி அந்த செந்தில போய் கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ணமண்டி கொஞ்சம் சும்மா இருங்கள. அவங்களே இப்பதான் கண் முழிச்சிருக்காங்க. அப்புச்சி நீங்க இருங்க, நான் வர சொல்றேன். அண்ணமண்டி என்ன கேட்டுட்டு சும்மா இருக்கிய? போன போட்டு அண்ணன்ட்ட விஷயத்த சொல்லி அவங்கள வர சொல்லுங்க. போறேன்டி போறேன். நீங்க சொல்றத செய்யறதுக்கு தானே நான் இங்க இருக்கேன். உன் அண்ணன் கிட்ட சொல்லி வர சொல்றேன். அப்புச்சி அவங்க வந்துருவாங்க. நீங்க எதையும் மனசுல போட்டுக்காதீங்க. உங்களுக்கு எதுவும் இல்ல அப்புச்சி, நீங்க நல்லா இருக்கீங்க. மா, அவர் என்னையும் நம்மளையும் இலக்காரமா பேசின கோவத்துல தானே அப்படி பண்ண. அதுக்கு நீயும் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கறேன்ல போன. நாம எல்லாத்தையும் மறந்து மதிச்சு அவரை பார்க்க வந்தா ரொம்ப ஓவராலா பண்ணிட்டு இருக்காங்க. மா, இதுக்கு மேல இறங்கணும்னு வச்சுக்கோ, அது நமக்கு தான் அசிங்கம். வாமா போலாம். டேய் அண்ணே, டாக்டர் வராது. அண்ணமண்டி டாக்டர் டாக்டர் அப்பச்சிக்கு எப்படி முதல்ல அவரோட ரிசல்ட் வந்துட்டோம். ரிசல்ட்டை பார்த்துட்டு அவருக்கு ரைட் சைடுல இருக்க கிட்னி ஒண்ணு தேவைப்படும். முதல்ல சீஃப் டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இருந்தாலும் நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா கிட்னி உடனே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது இவருக்கு மேட்ச் ஆகணும். டோனர் மூலமா போனா மாச கணக்காகும். ஏற்கனவே கிட்னிக்காக நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம அவசரத்துக்கெல்லாம் கிடைக்காது. அதனால உங்க குடும்பத்திலேயே யாராவது கொடுக்க முன் வந்தீங்கன்னா உடனே ஆபரேஷன் பண்ணிடலாம். இல்ல கொஞ்சம் கஷ்டம்தான். டாக்டர், என் அப்புச்சிக்கு நான் கிட்னி இல்ல, தரேன். அவர் பையன் நான் தான். ஏன் சார், கிட்னி எடுத்துக்கோங்க. நானே கிட்னி எடுத்துக்கோ. என்னோட கிட்னியை வேணா எடுத்துக்கோங்க, நான் தரேன் என் டாக்டர், மாமாவுக்கு. நான் சொல்றது இருங்க கேளுங்க. இருங்க இருங்க இருங்க. நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே? நீங்க எல்லாம் கொடுக்க ஆசைப்பட்டாலும் அது பேஷண்ட்டுக்கு செட் ஆகணும். பையனா இருந்தா மட்டும் செட் ஆயிடுமா? முதல்ல சில டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் யார் கிட்னி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க முடியும். முதல்ல அதுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். கொடுக்கணுன்றவங்க ரெடியா இருங்க. கடவுள் புண்ணியத்துல உங்க எல்லார் கிட்னிலையும் யார் கிட்னி மேட்ச் ஆகுதோ அவங்க மட்டும் கொடுத்தா போதும். அப்ப இப்பயே டெஸ்ட் எடுத்து பார்த்தலாம் டாக்டர். வாங்க. என்ன சார், நான் test வரேன். எடுங்க? டெஸ்ட் பண்ணுங்க. நான் இல்ல டாக்டர், நான் எங்க தரேன். அப்பா நான் என் கிட்னியை தரேன். என்ன test எனக்கு டெஸ்ட் எடுங்க? பண்ணுங்க. நான் வரேன் டாக்டர். Please. ஐயோ, என்ன பாக்குறீங்க? எனக்கு ரத்தத்தை பார்த்தாலே பயம் வரும். ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட வியாதி கிடக்கு. என்னாலலாம் டெஸ்ட் எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. சாக போற கிழவனுக்கு வாழ போற நான் கிட்னி கொடுக்கணுமா? அவருக்கு இட்லி வச்சாலே சட்னி வைக்க மாட்டேன், இதுல கிட்னி தரணுமாமே கிட்னி. நர்ஸ், முதல்ல இவங்க எல்லாருக்கும் பிளட் டெஸ்ட் எடுங்க. முதல்ல பிளட் டெஸ்ட் கொடுங்க. அவரை போய் இந்த சின்ன பையன் கால்ல விழ வச்சு அசிங்கப்படுத்திருக்கான். அவரை விழ வச்சது எங்க ஊரை அவமானப்படுத்துறதுக்கு சமம். அந்த மனுஷன் உசுர கையில புடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில போட்டு கிடக்குறாங்க. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்க குடும்பத்தையே சும்மா விட மாட்டான், வேற அறுத்துருவான். நீ என்னம்மா புள்ள வளர்த்து வச்சிருக்க? குடும்பமா திட்டம் போட்டு அசிங்கப்படுத்திருக்கீங்க. இந்த கிறுக்கு பையன் தான் இப்படி பண்ணான்னா குடும்பத்து ஆளுங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அதை தடுத்திருக்கணும்ல. அதை விட்டுப்புட்டு அந்த மனுஷன் சின்ன பையன் கால விழுறத தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. இதுல இருந்தே தெரியுதுல்ல இது குடும்பமா சேர்ந்து பண்ண விஷயம். பாவம் அந்த பெரிய மனுஷன் அவமானம் தாங்க முடியாம மனசு ஒடிஞ்சு போய் உசுர கையில பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு. அந்த மனுஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நாங்க குடும்பத்தோட புதைச்சிருவோம் உங்களை. யோ, என்னைய பேசுறீங்க?
பஞ்சாயத்தின் கூண்டதுக்கு அப்புறம் ஆளுக்கு ரவுடி தனமா பேசினா என்ன அர்த்தம்? என்ன ஏதுன்னு பேசுறதுக்கு தானே இப்படி கூடி இருக்கோம். அதை விட்டு இப்படி அடிதடியா பேசி 2 ஊருக்கும் நீங்க சண்டை இழுத்து விடுறீங்க. அப்புறம் இவங்க பண்ண கருத்து சும்மா இருக்க சொல்றீங்களா? எங்க சிதம்பரம் கும்பிட்டு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் இவங்களுக்கு இருக்குது. என்னம்மா பிள்ளைய வளர்க்குறீங்க, பொறுப்பா வளர்க்க மாட்டீங்களா? பெரிய மனுஷங்கிட்ட எப்படி நடக்கணுங்கிற தராதரம் வேண்டாமா? கருதல மாதிரி ஒரு பிள்ளைய வளர்த்துட்டு ஊர் பெரிய மனுஷனை அசிங்கப்படுத்தி இந்த ஊரையே அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்க. உங்க யாரையும் நாங்க சும்மா விட மாட்டோம். ஏமா உன் புள்ளதான் கூறுகிட்டு திமிரெடுத்து அலையறான? வீட்டுக்கு பெரிய மனுஷன் தானே நீனு, என்ன பண்ணிருக்கணும் நீனு? இவனை 4 சாத்து புத்தி சொல்லிருக்க வேண்டாம். அவரை காலில் விழ சொன்ன நாக்கை இழுத்து வச்சு அறுத்திருக்க வேண்டாம். அதை விட்டுப்புட்டு அம்புட்டு பெரிய மனுஷனை இந்த ஈனப்பைய காலில் விழ வச்சு குடும்பமா சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் ஒரு ஜென்மமா? ஏப்பா மாணிக்கம், உனக்குமா அறிவு இல்ல? உன் மருமகனுக்கு நீயாவது புத்தி சொல்ல வேணாம்? குடும்பமா சேர்ந்து பெரிய பாவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர் ஆஸ்பத்திரியில இருந்து நல்லபடியா வர்ற வரைக்கும் ஒரு பயலும் இந்த இடத்த விட்டு நவர முடியாது. யோ இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? எங்களை பேச விடாம இப்படி நீங்களே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நடந்தது நடந்து போச்சு. அவங்களே மன்னிப்பு கேட்க தயாரா இருக்காங்க. அதை விட்டு இப்படி வீம்பு பிடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யோ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அவனை பிடிச்சு கட்டுங்க. ஐயா 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 வேண்டாயா வேண்டாயா சொன்னா கேளுங்க ஐயா. இதுக்கு அவனை அடிக்கிறீங்க? மரியாதையா வந்துருங்க. என்ன இதுக்கு கட்டி போட போறீங்க? என்ன பண்றது இவனுக்கு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஐயா 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 என் பிள்ளைய விட்டுருங்க ஐயா. வேண்டாம் ஐயா. நிறுத்துமா. பேசாம அங்க போய் உட்காரு. அதான் உனக்கு நல்லது. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீங்க வேண்டிக்கிங்க. அது வரைக்கும் நீங்க எல்லாருமே இங்கதான் இருக்கணும். உன் புள்ள கட்டி போட்டபடிதான் இருப்பான். அது வரைக்கும் உன் தம்பியோ நீயோ அமைதியா இருங்க. ஏய் இவங்களுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காதீங்க. கேளுங்கய்யா, எல்லாம் பண்ண வேணாம். இதோட விடுங்கய்யா. ஏன் வளர்த்துக்கிட்டே போறீங்க? ஐயா வடிவேலு வடிவேலு ஆமாண்டி. என்ன ரிப்போர்ட்ல எவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு? சரியான டெஸ்ட் எடுத்தீங்களா? சொல்லுங்க. ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு சார். ஒரு நிமிஷம் இருமா. நான் முதல்ல அவரை செக் பண்ணணும். அதுக்கப்புறமா ஆபரேஷன் வச்சுக்கலாம். வாங்க. என்ன செக்அப் பண்ணிருக்கீங்க? என்ன ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்கீங்க? இவ்வளவு பெரிய விஷயத்தை அசால்ட்டா பண்ணிருக்கீங்க. என்னாச்சு டாக்டர்? பேஷண்ட் ஏதோ சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரா? இங்க பாருங்க, இந்த ஆபரேஷன் பண்ணிருந்தா ஆபத்து அவருக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். என்ன டாக்டர் நீங்க சொல்றீங்க? அப்புறம் நல்லா இருக்கிற மனுஷனுக்கு தேவையில்லாம ஆபரேஷன் பண்ணா பாதிக்கப்பட போறது இவர் இல்ல, இவருக்கு கிட்னி கொடுக்க போற அவரு தான்.
நல்ல வேளை நான் திரும்ப செக் பண்ணது நல்லதா போச்சு. இவருக்கு கிட்னில பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். அத நீங்க மாத்திரை மருந்துலே சரி பண்ணிரலாமே. மத்தபடி இவர் உயிருக்கு ஆபத்தாகிற மாதிரி எந்த விஷயமும் இல்ல. டாக்டர் இப்ப என்ன பண்றது டாக்டர்? இதை எப்படி நம்ம அவங்கள்ட்ட எடுத்து சொல்றது? நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்களா டாக்டர்? அதுக்காக அத மறைச்சு ஆபரேஷன் பண்ண சொல்றீங்களா? இப்பவாவது உண்மை தெரிஞ்சிச்சேன்னு சந்தோஷப்படுங்க. நீங்க பயப்படுற மாதிரி ஐயாக்கு எதுவும்